நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய நடிப்புல உருவாகவுள்ள ஏகே 64 படம் இன்னமுமே டேக் ஆஃப் ஆகாமல் இருக்கு. படத்துடைய படப்பிடிப்பு எப்போது ஆரம்பிக்கப்படும், படத்துடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் தானா அப்படின்ற கேள்வி எழத் தொடங்கியிருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பிப்ரவரியிலேயே ஆரம்பிக்கப்பட வேண்டியிருந்தது. படத்துடைய ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஒரு சில பிரச்சனைகள் போய்கொண்டிருப்பதால படம் இன்னமுமே தாமதமாகி கொண்டிருப்பதாக தகவலுமே வெளியாக இருக்கு. நம்ம ஏகே அவர்களுமே பொறுத்து பொறுத்து பார்த்து தற்போது அவர் அடுத்தடுத்த கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்றாரு. ஆகையால பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன் நிறுவனம் உள்ளே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சென்றிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல உதயநிதி அவர்களுடைய ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுது. ஏகே அவர்கள் தொடர்ச்சியாக கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்றாரு. அதனால அவர் அதிகமாகவே வெளிநாடுகள்ல தான் இருக்காரு. அதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் ஷாலினி அஜித்குமார் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களாம். மேலும் பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை நேரில் நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுது. இந்த தகவல் வெளியானதுல இருந்து பல ரூமர்ஸ் சோசியல் மீடியாக்கள்ல போய் கொண்டிருக்கு. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சமீபத்துல பத்திரிகையாளர்களை சந்தித்த ஷாலினி அஜித்குமார் அவர்கள் இதற்கு விளக்கமுமே கொடுத்திருக்காரு. அதாவது ஏகே 64 படத்தின் தொடர்பாக தான் தானும் உதயநிதி அவர்களுமே சந்தித்தோம் அப்படின்னு பேசி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியுமே வச்சிருக்காங்களாம். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.